ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதோட சைட் பார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக போன்லெஸ் பீசஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சோயா சாஸ், சால்ட் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். குட்டி குட்டி நக்கெட் பீசஸாக உருட்டி எடுத்து முட்டையில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான நக்கெட்ஸ் ரெடி ஆயிரும், சிக்கன் நக்கெட்ஸ். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மார்க்கெட்டில் விற்கிற சாஸ் கெச்சப் வாங்கி கொடுக்காம நம்ம ரெகி பிராண்டில் மலை இலந்த பழத்தை அது கூடவே சில்லி கார்லிக் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு சாஸ் வெரைட்டி ஹோம்மேடாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சாஸ் நான் இன்றைக்கி சிக்கன் நக்கெட்ஸ்க்கு ஒரு நல்ல காம்போவாக குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்ல ஸ்பைஸியாக டேங்கியாக இருந்துச்சுன்னு ஃபுல் சிக்கன் நக்கெட்ஸையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே மார்க்கெட்டில் விற்கிற சாஸ் வெரைட்டியாக கொடுக்காம இந்த மாதிரி ஹோம்மேடாக மலை இலந்த பழத்தை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சாஸை குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்ஷாக எதுக்காக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வராது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெகி பிராண்டில் இருக்க சாஸ் வெரைட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாகவும் அவங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக எம்மியாக இருந்துச்சு. நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.